ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக சார்பில் மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. மக்கள் நலத்திட்டங்கள் பலவற்றை நிறைவேற்றுவதாக அறிவித்தனர். மக்களும் அவர்களின் வாக்குறுதிகளை நம்பி ஓட்டளித்து ஆட்சியில் அமர வைத்தனர். ஆட்சிக்கு வந்த பின் தேர்தல் வாக்குறுதிகளை அறவே மறந்தது திமுக. அது மட்டுமின்றி திமுக அரசின் சார்பில் சட்டசபையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகின. கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளை வெளியிட்ட திமுக அரசு அவற்றில் பலவற்றை நிறைவேற்றாமலேயே மீண்டும் தேர்தல் களத்திற்கு வந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத தொழில்துறை திட்டங்களில் சில இதோ. வணிக புரிதலை எளிதாக்கவும், தொழில் துவங்க தேவையான அனைத்து அனுமதிகளையும் உடனுக்குடன் பெற்று தங்கள் திட்டத்தை விரைவாகவும் எளிதாகவும் செயல்படுத்த ஏதுவாக ஒற்றை சாளர முறையை மிக எளிதாக பயன்படுத்தும் வகையில் மொபைல் போன் செயலி உருவாக்கப்படும். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மினி டைடல் பார்க் அமைக்கப்படும். சிறு குறு நடுத்தர தொழில்துறையின் கீழ் தொழில் வணிக ஆணையரகம் போல நிர்வாக வசதிகள் கருதி மாநில அளவில் முதலீட்டை ஊக்குவிக்க ஆணையரகம் உருவாக்கப்படும். தமிழகத்தில் மேம்பட்ட உற்பத்தி மையம் உருவாக்கப்படும். நகரங்களுக்கு இடையே வான்வழி பயணத்திற்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த உதவும் வகையில் தமிழக வான்வழி இணைப்பு திட்டத்திற்கான வழிமுறை வகுக்கப்படும். தொழில்துறையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களின் திட்டங்களை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செயல்படுத்த தேவையான எண்ணிக்கையிலான கோட்டங்களுடன் தலைமை பொறியாளர் அல்லது கண்காணிப்பு பொறியாளர் தலைமையில் பொறியியல் பிரிவு ஏற்படுத்தப்படும். தனியார் நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சியில் தொழில் பூங்காக்களை சிப்காட் உருவாக்கும். ஆலங்குளம் சிமெண்ட் ஆலையில் 25 கோடி ரூபாயில் எம்சாண்ட் உற்பத்தி ஆலை அமைக்கப்படும். கடல்சார் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தும் தொழிலை மேம்படுத்தி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் கடல்சார் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தும் கொள்கை 2025 வெளியிடப்படும் என்பவை போன்ற தமிழக அரசின் இன்னும் ஏராளமான அறிவிப்புகள் இன்றளவிலும் வெறும் அறிவிப்புகளாகவே உள்ளன. தமிழகத்தில் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் பயன்பாட்டிற்காக மாநிலம் முழுதும் 79 ஹெலிபேடுகள் உள்ளன. அவற்றில் பல முழு பயன்பாட்டில் இல்லை. எனவே சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் உள்ளிட்டோர் முக்கிய கோயில்கள், சுற்றுலா தலங்களுக்கு குறைந்த செலவில் விரைந்து செல்லும் வகையில் ஹெலிகாப்டர் சேவை துவங்க தமிழக அரசு முடிவு செய்தது. இது தொடர்பான அறிவிப்பும் சட்டசபையில் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது வெளியிடப்பட்டது. ஆனால் ஹெலிகாப்டர் சேவை தொடர்பான அறிவிப்போடு தொழில்துறை சார்பில் வெளியான பல அறிவிப்புகள் காற்றோடு காற்றாக கலந்து காணாமல் போனதாக மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.